ஹாய்ஸ் நான் ஜெசோனா. பிக் பாஸ் ஃபைனல் ஒரு வழியா வர இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து எல்லாத்துக்குமே பிக் பாஸ்ல யார் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா எனக்கும் இருக்கு அந்த ஆர்வம். யார் டைட்டில் அடிக்க போறாங்கன்ட்டு. இப்போ என்னுடைய கருத்துப்படி யார் டைட்டில் அடிக்க போறாங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிக் பாஸ் ஃபைனல் நாளைக்கு நடக்க இருக்கிறது. இதுல டைட்டில் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் யாரு? இது என்னுடைய கருத்துப்படி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பவித்ராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டாப் ஃபைனல் கண்டஸ்டன்டாட்ட அதுல இருக்கிறாங்க. அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கு 75% வாய்ப்பு இல்ல தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவங்க ஒரு சீரியல் நடிகை தான். அவங்க பிக் பாஸ் சீசன் 8ல வரும்போதே, அப்போ ஓரளவுக்கு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவ் ஆயிட்டாங்க. அப்போ நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து தானே சொல்றேன். நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ரா அவங்க பாதியில கெளம்பிருவாங்க. அவங்க இன்னும் வந்துவிட மாட்டாங்க. இனி அவ்வளோதான் அவங்களுடைய கேம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்களுடைய கேம்ஸ் போக போக பார்க்கும்போது, மறுபடியும் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஆட்டு பவர்ஃபுல்லா வர ஆரம்பிச்சாங்க. ஆ வந்தது என்ன பிரயோஜனம்னா, அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், அப்படியே ஊதி, 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 ஊதி பெருசாகிட்டே தான் இருப்பாங்க பவித்ரா அவங்கள. இதனால நெறைய பேருக்கு பிடிக்காம போச்சு. பட் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஆ ஒரு டாப் 5 அதுல நம்ம பவித்ரா அவங்களும் இருக்கிறாங்க. அந்த பொட்டி டாஸ்க்ல அதாவது இந்த அமௌண்ட் ரூ. 2,00,000 வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல எந்த ஒரு பெண்மணியாலும் அந்த டாஸ்க்ல பெட்டிய எடுக்கல. நம்ம பவித்ரா அவங்க ஓடி போய் அந்த 2,00,000 பெட்டிய எடுத்துட்டு வந்தாங்க. அதுலயும் அவங்க செம்மையா விளையாண்டாங்க. ஓகே. பட் என்ன அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது டிஜே விசால். இவங்க டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. 100க்கு 80% வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே விசால்லாம் நினைக்கும்போது நான்லாம் ஸ்டார்ட்டிங்கா நல்ல கேம் ப்ளே பண்ணுவாங்க. டைட்டில் அடிக்க அவங்கள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் என்ன, அந்த டைம்ல தர்ஷிகாவும் நல்லா கேம் ப்ளே பண்ணாங்க. அவங்க தான் டைட்டில் வருவாங்க. விஜே விஷால் ஃபைனலுக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா அவங்களுக்கு லவ் கிரியேட் ஆச்சு. அப்போ விஜே விஷால்ட்ட ஓப்பனா போய் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் விஜே விஷால், "எனக்கு உன் மேல லவ் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு விலகி இருக்கணும். அது நான் வெளிய போய் பார்த்துக்கலாம், வெளிய போய் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ அவங்களும் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, வெளிய போனோம்னா லவ் சொல்லுவாங்க போல அப்படின்னு நெனச்சுட்டாங்க. பட் என்ன, அவங்க அந்த டைம்ல நான் லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஒரு மாரி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ண இந்த தர்ஷிகாவோட கேம மொத்தமா டோட்டலா க்ளோஸ் பண்ணி வெளிய அனுப்பிட்டாங்க. வெளிய அனுப்புனது மட்டும் இல்லாம, அடுத்தது ஒரு பொண்ணு அதாவது ஹன்ஷிதாவ ஒரு மாரி க்ளோஸா பழகுறது, லவ் பண்றது மாரி பழகுறது. இப்போ அவங்கள கடுப்பேத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால என்னவோ அவங்க டைட்டில் வின் அடிக்கவே கூடாது. என்னுடைய கருத்து அதுதான். டைட்டில் வின்னு விஜய் விஷால் வரவே கூடாது. டாப் 5ல தான் வரணும். டாப் 3, டாப் 4 அவங்க அதுல வரவே கூடாது. ஏன்னா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்துருக்காங்க. நம்ம விஜய் விஷால். அடுத்ததாட்டு ரெயான் டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 100க்கு 90% அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்த 10% அடிக்க வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயானோட கேம் ஒரு குட் கேம். அதாவது ஒயிட் கார்ட் என்ட்ரியாக இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்து எடுத்த அந்த கேம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கேமா இருந்தாலும் சரி, வேற லெவல்ல ஆடுவாங்க. யோசிச்சு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனல் ஃபினாலே டிக்கெட் வாங்கும்போது கூட வேற லெவல்ல சூப்பரா ஆடுனாங்க. அவங்களுடைய ஓடுற ஸ்பீடு எல்லாமே பார்க்கும்போது வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பொட்டி டாஸ்க்லயும் கூட நல்ல பவர்ஃபுல்லா ஓடுனாங்க. அதுலயும் ஒ அந்த பெட்டி டாஸ்க்ல அமௌண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு
நம்ம ஜாக்லின் அவங்க வந்து அந்த பெட்டி எடுக்க போகும்போது ரூ. 8,00,000 பெட்டி எடுக்க போகும்போது கூட ரயான் வந்து கரெக்டா கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது உன்னால ஓட முடியாது. எடுக்க முடியாட்டாலும் வந்துரு ரிட்டர்ன் அப்படின்னு வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ரயானோட பிரெயினுக்கும், அவங்களுடைய கேம்ஸுக்கும் கண்டிப்பா டைட்டில் குடுத்தா செம்மையா இருக்கும். அவங்களுடைய வோட்டிங் கனெக்ட் பண்ணி தான் எனக்கு குடுப்பாங்க. ஸோ ரயான் வந்து அடிச்சா சூப்பரா இருக்கும். அடுத்ததாட்டு சௌந்தர்யா. சௌந்தர்யா வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல டைட்டில் அடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, 100க்கு 95% வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்களுக்கு வந்து டைட்டில் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் மத்தியில வந்து அவங்களுடைய கியூட்னஸ வச்சே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சௌந்தர்யாவ புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அப்படி இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் அவங்க வச்சு தான் இது வந்து ஃபேமஸ் ஆனாங்க. இல்லன்னா சௌந்தர்யா இந்த பிக் பாஸ்ல வந்து சீசன் 8ல இருந்திருக்க மாட்டாங்க. அப்பவுமே வெளிய வந்திருப்பாங்க. அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாலும், அவங்களால கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ, 15 வீடியோ போடுறாங்க. போடும்போது மக்களுக்கு பிடிச்சதுனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயி இருக்குறாங்க. இந்த சீசன் 8ல வந்து இருக்குறாங்க. அவங்களுடைய கேம்ஸ பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து கேம கூட எதுவுமே ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. மக்களுக்கு பிடிச்சதுனால மட்டும் தான் சீசன் 8ல வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. இல்லன்னா அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே போயிருப்பாங்க. அவங்களுடைய கியூட்னஸ் காரணத்தினால தான். அவங்க கடைசியா வந்து ஒரு டாஸ்க் வந்து வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் அந்த பொட்டி டாஸ்க்ல வந்து. அந்த பொட்டி டாஸ்க்ல வந்து எடுக்காம கூட அவங்க வந்து இருந்திருக்கலாம். பட் என்ன ரூ. 5,00,000 டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்க, குடுத்துருக்காங்க. நான் தான் முன்கூட்டியே போய் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. சண்டை போட்டாங்க. அத வாங்குனாங்க. சரி, அப்போ அவங்க ஓடுன ஸ்பீடு பார்க்கும்போது வேற லெவல் ஸ்பீடு. பவித்ரா அவங்களோட ஃபாஸ்ட்டா ஓடியிருந்தாங்க. போயிருந்தா ஏதாவது ஒரு பெட்டி 3 பெட்டியில ஏதாவது ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம். பணம் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்ல. எடுத்துட்டாவது ஓடி வந்திருக்கலாம். அது பக்கத்துல போய்க்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழுதுகிட்டே திரும்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வெளிய போயிருவோமோன்னு பயத்துல. இதனாலேயே நம்ம சௌந்தர்யாவுக்கு ஒரு சிலர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, சௌந்தர்யா ஸ்டார்ட்டிங்லேருந்து ரொம்ப எண்ட் வரையும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு குடுக்கவே இல்ல. ஆனா, அவங்களோட கியூட்னஸ் வச்சு தான் அவங்க வந்து இந்த பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு டைட்டில் அடிக்க வாய்ப்பு வந்து கண்டிப்பா குடுக்கக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு கேம் இல்ல. அடுத்தது வந்து முத்துக்குமரன். முத்துக்குமரன் டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. "வாய் உள்ள பிள்ளை வந்து எங்க போனாலும் பிழைக்கும்" அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா தான் நம்ம முத்துக்குமரன் அவர்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்களுடைய அ பேச்சு தான் அங்க வந்து ஓடிட்டே இருக்குது. அதாவது டெய்லியும் வந்து முத்துக்குமரன் வந்து தெரியாம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா மக்கள் மனதில தெரியணும் அப்படின்காக அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அடுத்தவங்க விஷயமா இருந்தாலும் மூக்கு நுழைச்சிருவாங்க. அப்படிதான் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபினாலே வரைக்கும் அவங்களுடைய அ ஃபேஸ் வந்து மக்கள் மத்தியில வந்து தெரிய ஆரம்பிச்சது. அவ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவங்க வந்து டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க் வந்து அவங்க ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. அவங்களுக்கே ஒரு டாஸ்க் குடுக்குறது மாதி, அவங்களுக்கு தகுந்தபடி மாத்திக்கிட்டு, மத்த கண்டஸ்டன்ட்‌டுக்கு வந்து நம்ம இப்படி விளையாடுவோம், இப்படி விளையாடுவோம் சொல்லிக்கிட்டு டீம சேர்த்து, இவரு மட்டும் தனியா தெரிவாரு. மத்த கண்டஸ்டன்ட் வந்து தெரிய மாட்டாங்க. முத்துக்குமரன் தான் எல்லாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பண்ணி, 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 இப்ப இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறது காரணமே அவருடைய வாய் வச்சு தான் இந்த பொசிஷன்ல வந்து நிக்காரு. இப்போ வந்து ரெயானையும், முத்துக்குமரனையும் கம்பேரிசன் பார்க்கும்போது, கேம்ஸ் அதாவது விளையாட்டுல அந்த அளவுக்கு முத்துக்குமரனோட ஸ்பீடா கேம்ஸ் விளையாடுறதுல வந்து ரேயான் தான் பண்ணுவாங்க. முத்துக்குமரன் வந்து 2வது தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா விளையாடுறது வந்து ரேயான் தான்.
முத்துக்குமரன் வந்து அவருடைய வாய், அவருடைய பேச்சு மூலமா தான் இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. அதாவது எல்லாருமே 100 டேஸ் வந்து நின்னுட்டு எப்படியும் வெளிய போறது தான். அப்போ ஒருத்தங்க வந்து பிக் பாஸ்க்கு வந்தாலே எல்லாரும் ஒரு ஆள் வெளிய போய் தான் ஆகணும். அப்ப போகும்போது எல்லாருமே அழுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஓகே. கடைசியா அந்த தீபக் அண்ணா போகும்போது கூட வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. "என் அண்ணா, என் அண்ணா உனக்கு கிடைச்சிருக்குண்ணா" ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க. எனக்கெல்லாம் பார்க்காமலே நான் பாதியில க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்தது வந்து ஜாக்லின் போகும்போது கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஜாக்லின்ட்ட போகாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஸ்டார்ட்டிங்லயே. போயிட்டு பாதியிலேயே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் என்ன முத்துக்குமரன் அவர்கள் வந்து அப்படி சொல்லல. அதாவது "உன்னால முடியும் போய் எடுத்துட்டு ஓடி வந்துரு. ஓடு வந்துரு, ஓடு வந்துரு" அப்படிதான் சொன்னாங்க. போகும்போதெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில வந்து தெரியணுமோ, அதுக்காக என்ன பண்ணான்னா, நல்லா அழுகுறது மாதிரி, அப்புறம் வந்து இந்த எல்லாருமே வெளிய போணும். எல்லாருமே வெளிய போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏதோ வந்து மொத்தமா பிரியறது மாதிரியும், உலகத்த விட்டே பிரியறது மாதிரியும் சொல்லி சொல்லி ஒரு மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. பட் அத பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, சுத்தமா பிடிக்கல. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க முத்துக்குமாரன் அவர்கள். பட் என்ன, அவங்க வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு இடம் பிடிச்சுட்டாங்க மனசுல. அவருடைய ஸ்பீச்னால தான். ஆனா, மொத்தத்திலே இந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ல ரயானுக்கு குடுத்தா நல்லா இருக்கும் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுடைய கேம் பவர் அப்படி இருந்து செம்மையா இருந்துச்சு. இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல யார் டைட்டில் அடிச்சா நல்லா இருக்குங்கிறத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.